எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோங்க. அது எப்படின்னா சீரக சம்பா அரிசியில் செய்கிறதுங்க. சூப்பராக இருக்குங்க. அதுக்கு நம்ம மஷ்ரூம் 2 பேக் வாங்கி வச்சுருக்குறோங்க. அப்புறம் சீரக சம்பா அரிசி 1/2 கிலோ எடுத்துருக்குறோங்க. அப்புறம் வெங்காயம், தக்காளி, புதினா, பச்சை மிளகா, கொத்தமல்லிங்க, அப்புறம் பட்டை, சோம்பு, நெய், இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துருக்குறோங்க. நம்ம எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றி கொஞ்சம் நெய் காஞ்சிருச்சுங்க. காஞ்சோன்னா நம்ம பாருங்கள், சோம்பு, கிராம இலைங்க, 2 அன்னாச்சி மொக்குங்க, கிராம்புங்க, பட்டை இதெல்லாம் இது பண்ணி வச்சுருக்குறோங்க. ஏலக்காய் இதெல்லாம் போட்டுடலாங்க. போட்டு நல்லா இதான கடைசியில் வெங்காயம் போட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. ஒரே ஒரு ஏலக்காய்ங்க தான் போட்டுக்கிறேன். 2 கிராம் போட்டுக்கிறேங்க. காரம் கம்மியாக இருக்குது. 2 சூப்பராக இருக்குங்க இந்த சீரக சம்பா அரிசியில் செஞ்சால். நல்லா போட்டு நல்லா வணங்கிட்டுங்க. நல்லா வணங்குதுங்க. நல்லா வணங்குதுங்க. பாருங்கள் எப்படி நல்லா வணங்குதுங்க. வாசனை இப்போவே நல்லா இருக்குதுங்க. பாருங்கள், அன்னாச்சி மொக்கு இதெல்லாம் நல்லா வணங்கிருச்சுங்க. வணங்கினதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். அதை போட்டுருங்க. நல்லா வணங்கிட்டுங்க. அப்புறம் நம்ம பார்க்கலாம். நல்லா வணங்கிட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் ஓரளவு வணங்கிருச்சுங்க. பாருங்கள், வணங்கினோம்னா 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. 2 பச்சை மிளகாய்ங்க. நம்ம இந்த மாதிரி பிரியாணியெல்லாம் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாங்க. நம்ம கடைக்கெல்லாம் போக வேண்டாம். வீட்டில் இருக்கிற குழந்தைங்க நம்ம எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த சீரக சம்பா அரிசி பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணிங்க. நம்ம எந்தளவுக்கு இந்த ஆனியன் வணங்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்குங்க. கொஞ்சம் வணங்குட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. வணங்கினோடனே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வணங்கிட்டுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பாருங்கள், இப்போ நல்லா வணங்கிருச்சுங்க. வணங்கினோடனே முந்திரி ஒரு 4 முந்திரி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த முந்திரி பருப்பு போட்டுடலாங்க. இதெல்லாம் ஆப்ஷனலாக இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்லைங்க. வீட்டில் என்ன இருக்குதோ அதை போடுங்க. நம்ம சாப்பாட்டு அரிசியை எடுத்து செஞ்சு சூப்பராக இருக்குங்க. இருக்கிறதுனால அது போட்டேன். சாப்பாட்டு அரிசி அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பொடியெல்லாம் சேர்த்திக்கலாங்க. இப்போ நான் பிரியாணி தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கு கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்குறேங்க. கொஞ்சம் காரத்துக்கு ஒரு 3 மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேங்க. நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிடுவோங்க. இப்போ தாங்க நல்லாயிருக்கு. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ புதினாங்க, கொத்தமல்லி தலையை சேர்த்திக்கலாங்க. தக்காளி ஒரு 1.5 தக்காளி எடுத்து வச்சுருக்குறேங்க. 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. நல்லா வணங்கிட்டுங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெங்காயம், தக்காளி, புதினா எல்லாம் நல்லா வணங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் மஷ்ரூம் நம்ம போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. நல்லா வணங்கட்டுங்க.
பாருங்க நான் இந்தளவு கலவரத்தை சேர்த்துருக்குறேங்க. இது கூட கொஞ்சோண்டு பிரியாணி தூளுங்க அந்த காரம் இதுக்கு வேண்டி சேர்த்துருக்குறேன். அவ்வளோதானுங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. கலரெல்லாம் இதாக வருதுங்க. நல்லா வணங்கிட்டுங்க. பாருங்கள் கிரேவி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. கிரேவி பார்த்தாலே நல்லா அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இந்த சீரக சம்பா அரிசிக்கு நான் இந்த டம்ளர்லிங்க ஒரு டம்ளர் அரிசி போட்டிருக்குங்க. இதே ஒரு டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேங்க. தண்ணி அளந்து வச்சுருக்கோங்க. ஊற்றிக்கிட்டு நல்லா கொதிக்கிட்டுங்க. பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதிச்சு வந்த கடைசி நம்ம அரிசி போட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த பிரியாணி. நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் வீட்டில் இப்படி செஞ்சு கொடுத்துட்டா சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. உப்பு பத்தாதுங்க, உப்பு போட்டுக்கலாம். கொதிக்கிட்டுங்க. அப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா கொதிக்குதுன்னு. இந்த கொதிக்கையில் நம்ம சீரக சம்பா அரிசி சேர்த்துக்கலாங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி நல்லா இருக்குங்க. மஷ்ரூம் அப்படி தாங்க. ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு டம்ளர் போட்டால் தாங்க நல்லாயிருக்கு. அது கம்மியாக போட்டிங்கன்னா ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. உங்கள்கிட்ட சீரக சம்பா அரிசி இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் இருக்குதுங்க. அதுவும் இல்லைன்னா சாப்பாடு அரிசி சூப்பராக இருக்குங்க. நான் இருந்தங்காட்டி தான் போட்டேங்க. இல்லைன்னா நார்மலான ரைஸ் தாங்க போடுவேன். இதையவே போட்டு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குங்க. கொஞ்சம் கொதிக்கிட்டுங்க. கொதிச்சு கடைசியில் நம்ம இப்போவே போட்டுக்கலாங்க. கொஞ்சம் புதினா பாருங்க, புதினா கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டுங்க. கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கலாங்க. இதெல்லாம் ஆப்ஷனல் தாங்க. இருந்தால் ஊற்றுங்க, இல்லைன்னா பரவாயில்லைங்க. இப்படி கொஞ்சம் ஊற்றினா கொஞ்சம் மனமாக இருக்குங்க. அதுக்கு வெளியே நம்ம ஊற்றுறது தானே. பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் பிரியாணி. நம்ம ஊர் கோயம்புத்தூர் சைடு தாங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் தாங்க ஈசா யோக மையம் இருக்குது. வெள்ளிங்கிரியாண்டவர் கோயில் இருக்குதுங்க. வைதேகி பால்ஸ் இருக்குது. சிறுவாணி டேம் இருக்குதுங்க. நீங்கள் வாங்க, இந்த சைடு வந்தால் நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் நம்ம இது கேளுங்க. நாங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம். எந்தெந்த இடம் எங்கெங்கே இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம். நம்ம இந்த சைடு வந்தீங்கன்னா எல்லாமே பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. இயற்கை வளம் முக்கிய ஏரியாங்க நம்ம கோயம்புத்தூர். வந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு தெரியல, இந்த இடம் தெரியல, போக தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் என்ன ஏதுன்னு உங்களுக்கு விவரமெல்லாம் சொல்கிறோம். கொதிக்கிட்டுங்க. அப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள் தயிர் பச்சடிக்கு நம்ம வெங்காயம் போட்டு அதுக்குள்ளே உப்பு உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டுங்க. இது போட்டு கொஞ்சம் தயிர், எவ்வளோ தயிர் வேணும் அதை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்தளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேங்க. அது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொத்தமல்லி 2 பச்சை மிளகா வேணால் சேர்த்திங்க, இல்லைன்னா பரவாயில்லைங்க. போட்டு நல்லா கலக்கிடலாங்க. கலக்கினா நல்லா இருக்குங்க. தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் சாப்பாடு பாருங்கள் இப்போ நல்லா வந்துருக்குது. இந்த டைம் நம்ம போட்டு ஒரு 2 விசில் விட்டுடலாங்க. குக்கர் மூடி போட்டு விசில் வந்த வரிசையில் இது பண்ணிக்கலாங்க. பாருங்கள் கொஞ்சம் மஷ்ரூம் கொஞ்சம் வறுவலாட்டாக பண்ணிடலாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டுங்க. எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டாச்சுங்க. பூண்டு மட்டும் கொஞ்சம் போட்டுட்டுங்க. பூண்டு போட்டுட்டு மஷ்ரூம் போட்டுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுங்க. கொஞ்சம் சிக்கன் பொடி மட்டும் போட்டுக்கலாங்க. வேறு ஒன்றுமே போடணும். சூப்பராக இருக்குங்க. கொத்தமல்லி புதினாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வணங்கிட்டுங்க. இந்த பச்சை மசாலெல்லாம் போட்டுங்க. ஏன் கலர் இப்படி இருக்குமோ, நாங்கள் முதல்ல தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் ஊற வச்சுங்க. அதனால் கலர் மாறி இருக்குது. அதனால தான் மற்ற எப்படி இருக்குது. இந்த மஷ்ரூம் வறுவலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எதுவுமே இல்லைங்க, போட வேண்டாங்க. இந்த சிக்கன் தூள் மட்டும் கொஞ்சம் போடுங்க.
குழந்தைகளெல்லாம் ஒரு சாப்பாடுலேயே வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. நல்லா வணங்கிட்டுங்க. நல்லா இதை நல்லா வணக்கி பச்சை வாசம் போன பட்சத்தில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. அப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குதுன்னு. பாருங்கள், மஷ்ரூம் வறுவல் எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க. நம்ம இப்போ காளான் பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம பிரியாணி நம்ம செஞ்சுருக்குறோம். ஓப்பன் பண்ணுறோம். இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்துருக்குதுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது நம்ம பிரியாணி. கொஞ்சம் நெய் வேணால் மேலே ஊற்றிடலாங்க. நிறைய ஊற்றிட்டேங்க, வேணால் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நம்ம பிரியாணி அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. சூப்பராக இருக்குதுங்க. சீரக சம்பாவில் செஞ்சார் பிரியாணி. அது நிறைய பத்தில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதுங்க. பாருங்கள், நல்லா இருக்குது பிரியாணி. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குது. பாருங்கள், நம்ம பிரியாணி மஷ்ரூம் வறுவல் தயிர் வச்சுட்டு இன்றைக்கி செஞ்சாச்சுங்க. இன்றைக்கி சாட்டர்டே ஸ்பெஷலுங்க. மஷ்ரூம் பிரியாணி, மஷ்ரூம் வறுவல் தயிர் வச்சுட்டு இது செஞ்சு பாருங்கள். நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் பாய்ங்க.